அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வீட்டில். இன்றைக்கி வந்து எங்களோட வெட்டிங் டே. அதுக்காக வேண்டி நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக இது பண்ண போகிறோம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போதும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். எங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த அல்வா பண்ணுறதுக்கு வந்து சும்மா சிம்பிளான பொருள் இருந்தால் போதும். நமக்கு ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம வீட்டிலே ஒரு ½ நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி அல்வா செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துட்டோம். இதை வந்து நான் நல்லா தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் இல்லாத நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு கலக்கி எடுத்துருக்குறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதே கப்பில் வந்து 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இந்த 2 கப்பு சர்க்கரைக்கு வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்குவோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறோம். சர்க்கரை நமக்கு ஒரு அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பார்த்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சர்க்கரையோட ஏலக்காய் 2 போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மொத்தம் வந்து 6 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்க்குற வரைக்கும் தான் அல்வா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கை விடாமல் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். நம்ம இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நமக்கு நல்லா அல்வா இது பாத்திரத்துக்கு வந்துருச்சு. நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் வந்து நல்லா தடவிடலாம். நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வச்சு நம்ம அல்வா பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்வா ஆறிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நமக்கு அல்வா வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி திடீர்னு இந்த அல்வா செஞ்சோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கோம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.